நாளின் முக்கியத்துவம். டிசம்பர் 14 2024. நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி நட்சத்திரம் தனக்கென தனிச்சிறப்பு கொண்டது. இது செழிப்பும் வளமும் பெருக்கும் நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. திதி சதுர்த்தசி சுக்லபக்ஷம். சதுர்த்தசி திதி சிவபெருமானின் வழிபாட்டுக்கு ஏற்ற நேரமாகும். தினம் சனிக்கிழமை. சனிக்கிழமைகளில் சனீஸ்வரரின் வழிபாடு முக்கியமானதாக கருதப்படுகிறது. இறைவன் வழிபாடு. சிவபெருமான். பிரதோஷ விரதம். பிரதோஷம் சிவபெருமானின் மகத்துவத்தை கொண்டாடும் நாள். சனிக்கிழமை பிரதோஷம் மகா பிரதோஷம் என அழைக்கப்படுகிறது. வழிபாட்டு முறைகள். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம், பால், தேன், திராட்சை மற்றும் பஞ்சாமிர்தம். மொத்தம் 108 வில்வ இலைகளை நிவேதனம் செய்தல். சிவபுராணம் அல்லது ருத்ரபாதம் பாராயணம். பலன்கள். பிறவிச் சுழற்சிகளில் ஏற்படும் பாவங்கள் தீரும். குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் செழிப்பு பெருகும். தீய சக்திகளின் தாக்கம் குறையும். சனீஸ்வரன். சனிக்கிழமை வழிபாடு. சனீஸ்வரரின் கோவிலில் எண்ணெய் அபிஷேகம், நவராத்தினம் அல்லது நீலமணி அணிவது, எளிய கருங்கண்ணி மலர்களை அர்ச்சனை செய்தல். பலன்கள். கர்ம பந்தங்களின் தாக்கம் குறைந்து வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். சனியின் குற்றமுணர்வுகளிலிருந்து விடுதலை. ஆன்மீக யோகாசனம் மற்றும் தியானம். தியான முறை. சிவபெருமானின் ஓம் நம சிவாய மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்யலாம். பயன். மன அமைதி, செறிவான மனதார்ச்சனை. சனீஸ்வர மந்திரம். ஓம் சனையே நமஹ என 108 முறை ஜபம் செய்ய வேண்டும். பயன். சனியின் தாக்கத்தை குறைக்க உதவும். தினமும் செய்யும் தெய்வீக சடங்குகள். பகல் வழிபாடு. கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றுதல். இலை, மலர் நிவேதனம் செய்தல். இரவு பூஜை. சிவபெருமானை மெய் மனதுடன் தியானம் செய்தல். குடும்பத்துடன் பக்தி பாடல்கள் பாடுதல். வரலாற்று மற்றும் ஆன்மீக விளக்கம். பிரதோஷத்தின் வரலாறு. பரமசிவனின் திருவிளையாடல்கள் பல நேரங்களில் பிரதோஷத்திற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. தேவர்களுக்காக சிவபெருமான் சூழலை சமநிலைப்படுத்தியதும் இந்த நாளின் பெருமையை உயர்த்துகிறது. ரோகிணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலை, அறிவு, செல்வம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த நாளில் குபேர வழிபாடு செய்வது கூடுதல் செல்வத்தை அருளும். விரிவான பலன்கள். ஆரோக்கியம். பஞ்சகவ்ய அபிஷேகத்தில் உடல் ஆரோக்கியம் தரும் சக்தி உள்ளது. குடும்பம். குடும்ப உறவுகளில் சமரசமும் மகிழ்ச்சியும் பெருகும். செல்வம். செல்வ விருத்திக்காக குபேர தேவனை வழிபடலாம். கல்வி. மாணவர்கள் கல்வி சாதனைகளுக்கு சரஸ்வதியையும் விநாயகரையும் வணங்க வேண்டும். இலக்கிய கூறுகள். திருமந்திரம். திருவாசகத்தை படித்து சிவபெருமானின் கருணையை வேண்டிக் கொள்ளலாம். ஆகம நூல்கள். சதுர்த்தசி நாளின் யோகா மற்றும் தியான முறைகளை விரிவாக சுட்டிக்காட்டுகிறது. ஒரு நாள் முழுக்க செய்தல். காலை பூஜைகள், தியானம், கோவில் சென்று தரிசனம். மதியம் பக்தி கீதங்கள், தியானம். இரவு குடும்பத்துடன் பக்தி பகரல். பிரதோஷ வழிபாடு. இதை மேலும் விரிவாக காண தேவையான தகவல்களை தந்தால் 4 மடங்காக விரிவாக்க முடியும்.